கனரா பேங்க் ஷேர் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பேங்க், 13 மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்து பெஸ்ட் பேங்க்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றது. இந்த கரண்ட் ப்ரைஸ்லேயும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ரூ. 200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் நியர் டேர்ம் டார்கெட்டாக ரூ. 130 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ₹4 டிவிடெண்ட் தராங்க. எக்ஸ்டேட் வந்து ஜூன் 13 வருது. இதில் பாசிட்டிவிட்டி என்னென்னா, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, எக்ஸன் Q4 ரிசல்ட்ஸ் 33% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு. காசா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ரைஸ் டார்கெட்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபஸ்ட் ₹110 ₹120 அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போக வாய்ப்பு இருக்குது. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து புல்லிஷில் தான் இருக்குது. பேங்க் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக சேஃப்டி ப்ளஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். என்ஐஎம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்குது. பட் ஆனாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ப்ரெஷர் இருந்தாலும் பட் வந்து நல்லா தான் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 96,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ₹107 இருக்குது. 52 வீக் ஹை வந்து 129. ஸ்டாக்கோட P 5.51, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.8, டிவிடெண்ட் ஈல்டாக 3.76% கொடுக்குறாங்க இயர்லி பேசிஸில். இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ₹107 இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கேருந்து ₹200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 61.9% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 19.7%. இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2,000 கோடியிலேருந்து 5,000 கோடி பக்கம் போயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 2,000 கோடியிலேருந்து 17,000 கோடி வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். எப்போவுமே வந்து ஒரு ஷேரை பார்க்கும்போது அதோட ப்ராஃபிட் வந்து எந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரிலாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற பாயிண்ட்டு இருக்கணும். டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பேங்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா என்பிஏ எப்படி இருக்குது, அதே மாதிரி லோன்ஸ் வரும்போது அவங்க வந்து ரீபேமெண்ட் எந்த அளவுக்கு பெட்டராக நடக்குது, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் வந்து கிட்டக்க வந்து 62% இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டக்க 10% இருக்குது. அதுக்கப்புறம் டிஐஎஸ்ட்ட 11% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 17 lakhs பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்காங்க. இது நல்ல விஷயம். லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் மெயினாக வந்து பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். ஐம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். அதனால் உங்களோட ஓன் அனாலிசிஸோ இல்லை வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.